அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். சத்தியவசன நேயர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், உங்களுக்காக நாங்களும் ஜெபித்துக் கொள்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இயேசுவே வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 33:6 கர்த்தருடைய வார்த்தையினால், அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் வானமும் அவர் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. இதை நம் சங்கீதக்காரன் எழுதுகிறார். வானம் பூமி உண்டானது எப்படி என்று சொல்லி வேத புத்தகம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. வேறு எங்கும் நீங்கள் இந்த காரியங்களை பார்க்க முடியாது, படிக்க முடியாது. இந்த உலகத்தில் நாம் காண்கிற வானமானாலும் சரி, பூமி ஆனாலும் சரி, பூமியில் உள்ள எல்லாவற்றையும், வான உலகங்கள் எல்லாவற்றையும் படைக்கிறவர் கர்த்தர். அதுவும் வார்த்தையினால் படைக்கிறார். இதை நம்ம ஏற்கனவே பார்த்து வருகிறோம். குமாரன், தேவகுமாரன். அந்த தேவகுமாரன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஏன் அவருக்கு தேவகுமாரன் என்று ஒரு வார்த்தையும் பட்டமும் இருக்கிறது? தேவனால் பிறந்தவர், தேவனால் அனுப்பப்பட்டவர், அவருடைய பெயர் அவருடைய குமாரன் என்பதே. இந்த தேவகுமாரன் இயேசு, இயேசுதான் தேவகுமாரன். ஆனால் வேத புத்தகம் இன்னொரு வெளிச்சத்தை நமக்கு தருகிறது. நீங்கள் யோவான் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இதை யோவான் எழுதுகிறார். இந்த சில வசனங்களில் உலக படைப்பையே அவர் அதுக்குள்ளே வச்சிடுறாரு. ஆதியாகமம் 1 உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு சொல்லுது. அங்கே தான் வருது, வானமும் பூமியும் ஆண்டவர் படைத்தார், நாம் பார்க்கிற பூமியில் பார்க்கிற எல்லாவற்றையும் அவர் வார்த்தையினால் படைத்தார் என்று. இந்த யோவான் எழுதுகிற சுவிசேஷம் முதல் 3 வசனத்திலேயே கடவுள் தான் வார்த்தை, வார்த்தை தான் கடவுள்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் பார்க்குறோம். அடுத்து இந்த வார்த்தை என்னவானது என்று சொல்லி அதே யோவான் 1 14 வசனத்தில் வார்த்தை மாம்சமானது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒருவேளை மாம்சமானதுங்கிற வார்த்தையை நம்ம எளிமைப்படுத்துவோமானால், மனிதனாக வார்த்தை மாறியது. எப்படி வார்த்தை மனிதனாக மாற முடியும்? தேவகுமார் என்கிற அந்த பட்டம் அதற்காகத்தான். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அவரால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உருவாக்கம் என்பது அவர் கன்னிமரியாளிடத்தில் தேவனால் பிறந்தவர், பரிசுத்த ஆவியின் வல்லமையால் பிறந்தவர். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அவர் ஒரே வரியில் சொல்கிறாரு, வார்த்தை தான் மாம்சமாச்சு, மாம்சம் தான் வார்த்தை. அப்போ இந்த மாம்சம் என்பது மனிதனாக அவர் கொடுக்கப்பட்டார். நம்ம ஏசாயாவில் வாசிக்கிறோம் அல்லவா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ கொடுக்கப்பட்டார் என்கிற அந்த வார்த்தை பிதா அவரை இந்த உலகத்தில் பிறக்க செய்ததை குறிக்கிறது. இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும்? அதுவும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பெரிய வல்லமை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் முழு வேதாகமத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம பார்க்கலாம், அதிசயமானவர் என்பதை நம்ம பார்க்கலாம். அதோடு சேர்த்து நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அவருடைய வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து தான். வார்த்தைகளை கொண்டு தான் இந்த உலகத்தை படைக்கிறார். இங்கே யோவான் எழுதும்போது அவர் மூலமாய் சகலமும் உண்டாயின என்று எழுதுகிறார் முதல் 3 வசனத்தில். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வார்த்தையாக அவர் இருந்தார். அந்த வார்த்தையை கொண்டு தான் அந்த உலகத்தை அவர் சிருஷ்டிக்கிறார், படைக்கிறார். அந்த வார்த்தையை எப்படி கடவுள் கொண்டு வர்றார் இந்த உலகத்துக்குன்னு சொன்னால், இதுவரைக்கும் பேசி கொண்டிருந்தவராக வார்த்தை இருக்கவில்லை. இதுவரைக்கும் கடவுள் பேசி கொண்டிருந்தார், கடவுள் வார்த்தையாக இருந்தார்,
இதெல்லாம் இருந்தாலும் அந்த வார்த்தை நம்மை போல மனிதனாகும் ஒரு முக்கியமான நிகழ்வு தான் கிறிஸ்மஸ். அப்போ இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் என்று சொல்லி அவரை நம்ம சொல்லலாம். வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. மனிதனை அவர் ஏன் சந்திக்கிறாரு? முதல் குறிப்பாக நாம் பார்த்தோம், வார்த்தையாக இருந்த இயேசு மனிதனாகிறார் தேவ வல்லமையால். மனிதனாக தேவன் ஏன் அவரை உருவாக்கி நம்மை சந்திக்க வைக்க வேண்டும்? ஏனென்றால் நாம் ஏற்கனவே உங்களுக்கு நினைவிருக்கும், மனிதனை நெருக்கமாக ஆண்டவர் சந்திக்க விரும்பினதனுடைய விளைவு தான் அவர் மனிதனானார். ஏனென்றால் எபிரேயர் 1 அதிகாரம் 1 சொல்லுகிறது, கடவுள் முதல்ல இயற்கையை படைக்கிறாரு, அதை பார்த்து மனுஷன் புரிஞ்சுக்கிடுவான்னு நினைக்கிறாரு. அப்புறம் கடவுள் பேசுகிறார், மனிதர்களோடு பேசுகிறார், தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார், எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறாரு அவருடைய வார்த்தையை. கடைசியில் குமாரனை அனுப்பி அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இயேசு கிறிஸ்துவை உருவாக்குகிறார். இவ்வளோ நாள் வார்த்தையாக கடவுளிடம் இருந்த அவர் இப்போது இயேசுவாக இந்த உலகத்தில் வருகிறார். ஏன் அப்படி அவர் வர வேண்டும்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததும், அவர் வாழ்ந்ததும், அவர் செய்த அற்புதங்களையும், அவர் காண்பித்த அன்பையும் நாங்கள் 4 சுவிசேஷங்கள்லையும் வாசிக்கிறோம். இந்த 4 சுவிசேஷங்கள்லையும் என்ன சுருக்கமாக சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் மனிதர்கள் மேல் ஒரு அக்கறை உள்ளவர் என்கிற உண்மையை சொல்லுகிறது. இந்த மனிதனை அவன் இஷ்டத்துக்கு அவர் விட்டுருந்துருக்கலாம், போப்பா பாவம் செய்றியா நீ செஞ்சுக்கோ, அதுக்குரிய தண்டனை வரும்போது நீ வாங்கிக்க, அப்படி விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? இனிஷியேட் பண்ணுறாரு, தானே ஒரு செயலை தொடங்குகிறார். எப்படியாவது பாவத்திலிருந்து அவனை தூக்கி எடுக்க வேண்டுமே. இந்த உணர்வோடு அவர் என்ன செய்கிறார்? 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்கிறார். அவர் பிறந்து 30 ஆண்டுகள் வளர்கிறார். 30வது வயதிலே அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். 3.5 வருடங்கள் அநேகரை அவர் சுகப்படுத்துகிறார். அவர் சுகப்படுத்துவதை வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம வாசிக்கும் போது என்ன புரிஞ்சுக்கலான்னா, அவர் கடவுளாக இருக்கிறபடினால தான் அவர் மனிதரை தொடும்போது சுகமாகிறாங்க. மனிதர்களோடு பேசும்போது அவர்கள் கடவுளோடு நெருங்கி வருகிறார்கள். எவ்வளோ ஈஸியாகிடுச்சு பாருங்கள். கடவுள் எங்கேயோ இருந்து அவர் மனிதனோடு பேச பேச முயற்சிக்க, அந்த பேசுவது அவன் கேட்குறவன் கேட்காதவன் 2 பிரிவு அங்கே உலகத்தில் வந்துருச்சு. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவாக அவர் காண்பிக்கப்படும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓ, கடவுளாக இருக்கிற அவர் என்னை சந்திக்கும்படியாக ஒரு சரித்திரத்தின் குறிப்பிட்ட காலகட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு நோக்கத்தோடு அவர் பிறந்தார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இந்த உலகத்திற்கு அவர் காரியங்களை செய்துவிட்டு அவர் பரலோகத்துக்கு சென்றார். அதில் முக்கியமான ஒரு காரியத்தை அடுத்த குறிப்பாக நாம் பார்க்கிறோம். தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தவே பிறந்தார். இப்போ கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்கிற வார்த்தையை படிக்கிறவனுக்கு கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்கிற உண்மை சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் என் மேலே அன்பாய் இருக்கிறார் எனக்கு எப்படி தெரியும்? அவர் என்னை நேசிக்கிறார் என்பதற்கு வேறு என்ன அத்தாட்சி என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை கடவுள் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் பார்த்தீங்களா, அதுதான் அன்பின் சாட்சி. அன்புக்கு ஆதாரம் அதுதான். ஏன்னு சொன்னால், அவர் பரலோகத்திலேயே பார்த்துக்கிட்டே இருக்கிற கடவுள் அல்ல. மனிதன் பாதிக்கப்படும் போது அவனை சரிப்படுத்துவதற்காக, அவனுடைய உள்ளத்தில் அவனுக்கு தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அன்பையும் கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் அவருடைய சொந்த குமாரனை அவர் அனுப்புகிறார். நம்ம இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த வழி இல்லாமல் கடவுள் சமாதானத்தை அன்பையும் மனுஷனுக்கு கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும், ஏன்னா அவர் கடவுள். ஆனால் அவர் இதில் என்ன செய்ய விரும்புகிறார்னா, மனிதனுக்கு புரிகிற மொழியில் அன்பை சொல்லுகிறார். மனிதனுக்கு அன்பு புரிய வேண்டும் என்று சொன்னால் 2 முக்கியமான காரியங்கள் வேண்டும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அன்பு வார்த்தைகளில் இருக்கக்கூடாது, செயல்களில் இருக்க வேண்டும். 2வது, அன்பு நிரூபிக்கப்பட வேண்டும். அன்பு நிரூபிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அன்பை வார்த்தைகளால் பொழிகிறோம், செயல்களால் அன்பை காண்பிக்கிறவர்களும் உண்டு.
ஆனால் கடவுளை பொறுத்தளவில் அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் வார்த்தையில் சொல்லுவேன் நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன்னு, ஆனால் செயலில் செஞ்சு காமிக்கிறதுக்காகத்தான் நான் பரலோகத்திலிருந்த நான் குமாரனாக இந்த உலகத்தில் வருகிறேன். இதுதான் கிறிஸ்மஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை. அவர் இரண்டாவது வருகையாக வரப்போகிறார், இந்த உலகத்தில் வரப்போகிறார். ஆனால் முதலாம் வருகை என்று அழைக்கப்படுகிற இந்த கிறிஸ்மஸ் என்ன செய்தியை நமக்கு சொல்லுகிறது? மனிதன் ஒவ்வொருவரையும் தனித்தனியே சந்திப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அது எப்படி தனித்தனியாக அவர் சந்திக்க முடியும்? மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்று உண்டு. ஆவி கர்த்தர் உள்ளத்திலே படைத்த ஒன்று, சுவாசிக்கிறோம், அது மனுஷ ஆவி. கர்த்தர் மனிதனை உயிரோடு வைத்திருப்பதற்காக தந்த தீபம் தான் மனசுக்குள்ள, உள்ளத்துக்குள்ள இருக்கிறது. அடுத்து ஆத்மாவாக, ஆத்மா உடையவனாக அவன் படைக்கப்பட்டான், சரீரம் உடையவனாக அவன் இருக்கிறான். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றையும் நம்ம யோசித்து பார்ப்போம்னு சொன்னா, இதுல பாவம் செய்கிற மனிதனை பாதிப்பது ஆத்மா. பாவம் செய்கிற மனிதன் எங்கே கரைபடுகிறான் என்று சொன்னால், அவனுடைய உள்ளத்திலே கரைபடுகிறான். இப்போ வெளியில் உள்ள கரையெல்லாம் நம்ம போக்கிடலாம். நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய ட்ரெஸ் அழுக்காகுது, துவைச்சிடுறோம். நம்முடைய உடல் அழுக்காகிறது, சுத்தப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் நம்ம மனசு அழுக்கானால், நம்முடைய மனசில் அசுத்தங்கள் இருக்குமானால், நம்முடைய மனசில் தீய செயல்கள் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் இது செயல்களாக மாறி 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 நாம் இந்த தீய செயல்களை செய்து கொண்டே இருப்பதைத்தான் வேதம் பாவம் என்று சொல்லுகிறது. இதை செய்வதற்கு மனிதனுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? கடவுள்லாம் கற்றுக் கொடுக்கல. கடவுளை விட்டு வெளியில் வருகிற மனிதன் பாவம் செய்ய பழகி கொண்டான். இந்த பாவம் செய்ய பழகி கொண்ட மனிதனுக்கு பாவத்திலிருந்து வெளியே வர தெரியவில்லை. அப்போ அவனுடைய மனசு, அவனுடைய ஆத்மா பாவத்தால் கரைப்பட்டு போகிறது. அவனுடைய மனது கரைப்பட்டு போனால் அதை சரிப்படுத்துவதற்கு கடவுள் ஒருத்தரை தவிர இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. அறிஞர்களால் முடியாது, ஞானிகளால் முடியாது, கண்டுபிடிப்புகளால் முடியாது. இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன உண்டு? ஆத்மா உண்டு, மனசுன்னு ஒன்று உண்டு. அது அசுத்தப்பட்டு போனால் அது கழுவப்பட வேண்டும். அது கழுவப்படும் போது மாத்திரமே ஒரு மனிதன் நிம்மதி என்பதை பெறுவான். அது வேத புத்தகம் சமாதானம் சொல்லி அழைக்குது. ஒரு மனிதன் எப்போ நிம்மதி பெறுவான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த முடிவு கட்டப்பட்டது அவனுக்கு தெரிகிறது, அதை அவன் நம்புகிறான். அதை நம்பி ஜீசஸ் தான் இந்த பாவத்துக்கு முடிவை கட்டியிருக்கிறார். ஜீசஸ் தான் இந்த பாவத்தை தொலைச்சி தீர்க்கிறதுக்காக, இந்த பாவத்தை என்னை விட்டு வெளியேற்றுறதுக்காக இந்த உலகத்தில் வந்தார் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த கிறிஸ்மஸ் நமக்கு காதுகளிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்கள் நானும் என்ன யோசிக்கிறோம்? நம்முடைய ஆத்மாவிலே ஒரு பெரிய பரிசுத்தம் உள்ளத்தில் வந்திருக்குதா? நம்முடைய உள்ளம் பரிசுத்தமானதை சிந்திக்க முடிகிறதா? நம்முடைய வாழ்க்கை பாவம் செய்யாத வாழ்க்கையாக, தவறு செய்யாத வாழ்க்கையாக, தீமை செய்யாத வாழ்க்கையாக சுத்தமாக இருக்குதா? இந்த கேள்வியை கேட்டால் நம்ம எல்லாரும் என்னதான் சொல்லுவோம்? இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் வேதம் ஒன்று தான் என்ன சொல்லுது? இப்படிப்பட்ட மனிதனை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். யாராவது கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்ட மனிதனை அப்படியே விட்டுட்டு தான் போவாங்க. கடவுளே என்னதான் சொல்லலாம்? பாவம் நான் உண்டாக்கலப்பா, பாவத்தை நீ தேடிக்கிட்ட, உன்னை நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை வாங்கிக்கோ அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை கடந்து போகவில்லை. என்ன செய்கிறார்? அவர் அன்பு கூர்ந்தபடியினால, எப்படியாவது செயலில் அதை காட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினபடியினால இந்த உலகத்துக்கு அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து கன்னிமரியாடத்தில் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் அதை தெளிவாக காட்டுகிறது. அந்த பகுதியிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால், இயேசு இந்த உலகத்தில் அன்பாகவே வாழ்ந்தார், அன்பை சொல்லித்தரவே வாழ்ந்தார், அன்பாகவே அவர் மரித்தார், அன்பாகவே அவர் உயிரோடு எழுந்தார். அவரிடத்தில் அன்பு காணப்பட்டதை போல வேறு யாரிடத்திலும் காணப்படவில்லை. இந்த அன்பை என்ன செய்கிறாரு? நமக்கும் கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு உள்ளங்களே, அன்பு என்பது கடவுள்கிட்ட இருந்து நம்ம வாங்கும்போது தான் அது ரியல் லவ்.
கடவுள் என்னை நேசிக்கிறாருங்கிற செய்தியை நம்ம விசுவாசிக்கும் போது தான் நம்ம உண்மையான அன்புக்கு பக்கத்தில் வருகிறோம். அந்த உண்மையான அன்புக்கு பக்கத்தில் நீங்களும் நானும் வந்தால் தான் அந்த உண்மையான அன்பு நமக்குள் வந்து நம்மை அன்புள்ளவர்களாக மாற்றும். நமக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்கையும் கடவுளுடைய அன்பு பரிசுத்தமாக்க முடியும். ஏனென்றால் ஒரு மனிதன் கடவுளை அறிந்து கொள்வது, தானாகவே முயற்சி செய்து அறிந்து கொள்வது என்பது கடினமான ஒன்று. அதைத்தான் இந்த உலகம் முயற்சித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படி முயற்சிக்கிறவர்கள் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்றாரு? உங்களுக்கு ரிஸ்கே வேண்டாம், நான் உங்களை தேடி வர்றேன், நான் உங்களுக்கு அன்பை தர்றேன். இந்த உலகத்தில் உங்களை எல்லாரும் வெறுத்துடலாம். நீங்கள் செய்த செயல்கள் மனிதர்களுக்கு பிடிக்கலை, நீங்கள் செய்த செயல் உங்கள் வீட்டுக்கு பிடிக்கலை, நீங்கள் செய்த செயல்களால் எல்லாரும் உங்களை என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட செயலை செய்தவர் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் உண்டு. அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? நீ இவ்வளோ தப்பு நீ பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் பக்கத்தில் வர்றேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன், உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த வாழ்க்கையை நான் ஆட்சி செய்ய விரும்புகிறேன், உன்னுடைய உள்ளத்தில் நீ ஒரு சின்ன இடத்த நீ எனக்கு கொடுத்தேன்னு சொன்னால் அன்பான கடவுள் உன்னுடைய உள்ளத்திற்குள் வருவேன். அது மாத்திரமல்ல, உன்னுடைய உள்ளத்தில் நீ சுத்தப்படுத்த முடியாமல் வைத்திருக்கிற பாவ கரைகளை, நீ சுத்தப்படுத்த முடியாமல் இருக்கிற அசுத்தங்களை நான் சுத்தப்படுத்துவேன். இன்னைக்கு ஒரு கேள்வி நான் உங்களோட கேட்டு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய உள்ளத்திலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். ஆனால் திரும்பவுமாய் தவறான காரியங்களையும் அசுத்தமான காரியங்களையுமே நாம் செய்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய உள்ளத்தை அடக்கி ஆள்வதற்கு, நம்முடைய உள்ளத்தை சரியான வழியில் திசை மாறாமல் சரியான வழியில் நடத்தி செல்வதற்கு கடவுள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். எப்படி இவ்வளோ பெரிய கடவுள் எனக்குள்ளாக இருக்க முடியுமா? இவ்வளோ பெரிய கடவுள் எனக்குள் வர முடியுமா? இந்த கேள்வி தான் அநேக நேரங்களில் நம்மை எப்படி யோசிக்க வைக்கிறது என்று சொன்னால், அவ்வளோ பெரிய கடவுள், அவர்கிட்ட நான் வர முடியாது, என்கிட்ட அவரும் வர முடியாதுங்கிற ஒரு பெரிய ஒரு தடுப்பு சுவர் நம்முடைய நினைவுகள் தான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு. ஆனால் வேத புத்தகம் ஒன்று தான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கடவுள் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. நீ இந்த சந்தர்ப்பத்தில் உன்னை தேடி வந்த கடவுளை நீ திரும்பி பார்த்து, கடவுளே நான் உம்மை நம்புகிறேன், நீங்கள் என் பாவத்தை சரி செய்ய முடியும், நீங்கள் என் பாவத்தை சுத்தப்படுத்தி கழுவி எடுத்து என்னை ஒரு புது மனிதனாய் மாற்ற முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிக்கையை அவர் பேரில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். கிறிஸ்மஸ் என்பது என்ன செய்தி தெரியுமா? இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததன் நோக்கம் ஒவ்வொரு மனிதனையும் அவர் புது மனிதனாக மாற்ற விரும்புகிறார். அது என்ன புது மனிதன்? புது மனிதன் என்று சொன்னால், பழைய மனிதன் ஒரு மனிதன் என்ன செய்கிறான்னா நம்ம மனசில் இருக்கான், அவனை நம்மளால் அடக்கி ஆள முடியல, அவன் அசுத்த சிந்தனையை கொடுக்குறான், அசுத்த சிந்தனையிலே நம்மை நடத்துகிறான். நம்ம என்ன செய்கிறோம்? கட்டப்பட்டு இருக்கிறவர்களைப் போல நம்ம திரும்ப 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 தப்பு பண்ணுறோம், திரும்ப 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 செய்யக்கூடாததெல்லாம் செய்கிறோம். அப்படி வரும்போது என்ன நடக்குது? நம்முடைய மனசாட்சி குற்றம் உள்ளதாய் மாறிவிடுகிறது. நம்ம அமைதியாக சில நேரம் இருக்கும்போது நாம் செய்த தவறுகள் நம்மை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு. நீ இப்படி பண்ணிட்ட, நீ இந்த காரியத்தை செஞ்சுட்ட, நீ அதை செஞ்சுட்ட அப்படின்னு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் வேத புத்தகம் ஒன்று தான் என்ன சொல்லுது? என்னுடைய மனசாட்சி பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இதை சரிப்படுத்துவதற்கும், என்னுடைய மனசை கழுவுறதுக்கும், என்னுடைய ஆத்மாவை கழுவுறதற்கும் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வழி இருக்குது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் பிறந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அவருடைய ரத்தம் பரிசுத்தமாய் இருந்தது. அவருமே 3.5 வருடங்கள் ஊழியம் செய்தார். 33 வயசில் அவர் என்ன செய்கிறார்? சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். வேத புத்தக நிகழ்ச்சிகள் எல்லாம் அவரை பிடிக்காதவங்க அவரை சிலுவையில் அறையிறதுக்காக கூட்டு போனாங்க, அரைஞ்சாங்கன்னு எழுதியிருக்குது. அது உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் என்ன செய்யலை? தப்பிக்க முயற்சிக்கலை. ஏன்னா அவர் வந்த நோக்கமே என்னன்னா, எப்படியாவது மனிதனை தூக்கி விட வேண்டும், எப்படியாவது மனிதனுடைய பாவக்கரையை போக்க வேண்டும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? என்னை பிடிச்சிட்டு போட்டோம், என்னை பிடிச்சிட்டு போனாங்கன்னா என்னை எங்கே கொண்டு போகிறாங்க? சிலுவையில் கொண்டு போவாங்க. அந்த சிலுவையில் நான் மரித்து விட்டேன் என்று சொன்னால்
ஒவ்வொரு மனிதனுக்கான தண்டனையை நான் வாங்கிக்கிறேன், ஒவ்வொரு மனிதன் செய்த பாவத்திற்குமான தண்டனையை நான் வாங்கிக்கிட்டு இதை நம்புறவங்களை நான் விடுதலையாக்கி விடுகிறேன். அப்போ நீங்களும் நானும் அவர் ஏன் பிறந்தார் என்பதை விசுவாசிக்கிற அதே நேரத்தில் அவர் எனக்காகத்தான் மரித்தார் என்பதையும் விசுவாசிக்க தொடங்குவோமானால், அவர் மரித்தது மாத்திரமல்ல, 3வது நாளில் அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நம்ம சொல்லுவோமானால், நம்புவோமானால், அதை வேத புத்தகத்தின்படி நான் நம்புகிறேன் என்று சொல்லி முன் வருவோமானால், இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வருவார். வெளிப்படுத்தல் 2:20 சொல்லுது, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானானால் நான் அவனுடைய வீட்டுக்குள்ளாக பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது எதை குறிக்குது? மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஐக்கியம் சாத்தியமே இல்லை, அவங்க சேரவே முடியாது. மனிதன் கடவுளை சேர முடியாது, கடவுள் மனிதனை சேர முடியாது. அவங்கவுங்க பிளேஸில் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த உலகம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் வாலண்டியராக நம்ம இதே கதவை தட்டுறாரு. இஃப் யூ கிவ் எ பிளேஸ், உள்ளத்தில் நீங்கள் நானும் இடம் கொடுப்போம்னு சொன்னால் அவர் உள்ளத்தில் வருவார். உள்ளத்தில் வரும்போது தான் அவர் எனக்காக என்ன செய்தார் என்கிற செயல் ஒரு பிரயோஜனமான செயலாக மாறுகிறது. அவர் உள்ளே வரும்போது அவர் செய்த செயல் என்னது? நான் அடைய வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் அடைஞ்சிட்டாரு, நான் சுமக்க வேண்டிய பாரத்தை அவர் சுமந்துட்டாரு, நான் அடைய வேண்டிய தண்டனையும் அவர் அடைஞ்சிட்டாரு, என் பாவத்தையும் பாரத்தையும் அவரே சுமந்துட்டாரு. அதனால தான் அவரால் என்ன சொல்ல முடியுது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த கடவுள் என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும், என்னை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், என்னை அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுத்து புதிய மனிதனாக மாற்ற வேண்டும் என்று விரும்புவீர்களானால், உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் போதும், உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் போதும், இயேசுவை நீங்கள் முழுவதுமாக நம்பினால் போதும், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பிரவேசிப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வருவாரானால் உங்களை அவர் ஆட்சி செய்வார். இதுவரைக்கும் இந்த உலகத்தில் சுயம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. என் இஷ்டப்படிக்கு நான் வாழ்ந்தேன், என் இஷ்டப்படிக்கு எல்லாவற்றையும் செய்தேன். ஆனால் அந்த நிலைமை மாறி இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். அந்த வாழ்க்கை தான் புதிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தான் புது மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அவர் தருகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, தேவனாகிய நீர் மனிதன் பக்கத்தில் வர முடியாத சூழ்நிலை இருந்தபோது இயேசுவாக நீர் வந்து மனிதன் பக்கத்தில் வந்தீர் சுவாமி. இந்த மனிதர்கள் வாழ்ந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் வந்து பிறந்து வாழ்ந்தீர் சுவாமி. 3.5 ஆண்டுகள் நீர் ஊழியம் செய்தீர். எத்தனையோ பேரை சுகப்படுத்தினீங்க, எத்தனையோ அற்புதங்களை செஞ்சீங்க. ஆனால் எல்லாத்துலேயும் மேலான ஒரு அற்புதத்தை இந்த உலகத்துக்கு வச்சுட்டு போயிருக்கீங்க. அந்த அற்புதம் என்னன்னு சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படுவது, மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது, மனிதனுடைய தொடர்பு கடவுளோடு உறுதிப்படுவது. இந்த அத்தனையும் செய்வதற்காகத்தான் நீங்கள் சிலுவையில் மறிச்சிங்கப்பா. அன்பு உங்களை சிலுவையில் மறிக்கை செய்தது. என் மீது, எங்கள் மீது நீர் வைத்த அன்பு உம்மை சிலுவையிலே மரணமடைய செய்தது. நீர் எங்கள் மீது வைத்த அன்பை சிலுவையிலே நீர் நிரூபித்தீர் சுவாமி. அந்த நிறுவனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நிரூபிக்கப்பட்ட அந்த அன்பை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வாங்க, எங்களை நீங்கள் ஆட்சி செய்யுங்க, எங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பரிசுத்த இரத்தத்தினால கழுவுங்க. நாங்கள் உம்மை நம்புகிறோம். இன்று தொடங்கி இயேசுவை நான் நம்ப போகிறேன், இன்று தொடங்கி நான் இயேசுவை விசுவாசிக்க போகிறேன் என்று ஆண்டவரே, யார் யார் முடிவோடு அவர்கள் பக்கத்தில் வர்றாங்களோ ஆண்டவரே, நீங்கள் அவங்க பக்கத்தில் வந்து அவங்கள தொட்டு அவர்களுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிங்க. அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, பாவத்திலிருந்து தூக்கி எடுங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை, ஒரு நிறைவான வாழ்க்கையை, ஒரு சமாதானமான வாழ்க்கையை, நீ தருகிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமதகப்பனே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.